அவன் இங்கே தான் இருப்பான். கும்பகர்ண மாதிரி 6 மாசம் உள்ள இருப்பான், 6 மாசம் வெளியில இருப்பான். கிடைச்சிருச்சு. செப்டம்பர் 14 தான் நெல்சனை கொண்டு வந்தாங்க. அப்படின்னா நம்ம போலீஸ்காரங்க அவனை ஒரு நாளைக்கு முன்னாடியே, அதாவது செப்டம்பர் 13 பிடிச்சிருப்பாங்க. கிருஷ்ணகுமார் கொல்லப்பட்ட நாள் இது செப்டம்பர் 15. ஓ, 15னா நெல்சன் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, வேற யாரோ தான் பண்ணியிருக்கணும். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். வெல்கம் சார். ஹலோ. இந்த கேஸ்ல நாளுக்கு நாள் குழப்பம் அதிகமாயிட்டே இருக்கு. உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியல. ஆனா நான் வச்ச பொறியில கூடிய சீக்கிரம் அவன் வந்து மாட்டிக்குவான். அது நீங்க ஒத்துழைச்சாதான் நடக்கும். இந்த சாவி கொத்தை இதுக்கு முன்னாடி நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா? கொலை செய்யப்பட்ட ஜட்ஜ் ராகவனோட வீட்டுல இருந்து கிடைச்ச சாவி கொத்து இது. இது உங்கள்தான் இருக்குமோ நான் சந்தேகப்படுறேன். இந்த சாவி கொத்தை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். சாவி இல்லாம எப்படி வீட்டுக்குள்ள போனீங்க? நாங்க அங்க போகும்போது ஜட்ஜோட வீடு திறந்துதான் சார் இருந்துச்சு. அப்ப இந்த சாவிக்கு சொந்தக்காரங்க வேற யாரோ. அது யாரு சார்? ஒரு டவுட். ஒருவேளை திருட வந்த ஒருத்தன் கொலை பண்ணிருக்கலாம்ல. இன்னைக்கு பேப்பர்ல நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். அரசம்பட்டி பக்கத்துல போலீஸ் சாவி சந்திரன் ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க. ஆமா சார், நானும் படிச்சேன். ஒருவேளை இந்த சாவி கொத்து அந்த சந்திரனோட கூட இருக்கலாம்ல. இருக்கலாம். கொலைக்கு காரணமானவன் திருட வந்த அந்த சந்திரனா தான் இருக்கணும். நூறு ஆயிடுச்சா சார்? நீ போன காரியம் என்னாச்சு? போன காரியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரோட லிஸ்டும் கிடைச்சிருச்சு. தேங்க் காட். அந்த சாவிச்சந்திரன் எங்கேயா இருக்கான்? அவன் இப்போ ஒரு கேஸ் விஷயமா கஸ்டடியில் இருக்கான். அவனை உடனே பார்க்கணும். அது வந்து வாயை மூடிட்டு கிளம்பியா போலாம். சார், இது மீசையா இல்ல ஆலமரத்து வேறா? சாருன்னு கூப்பிட்டது எந்த அர்த்தத்துல? நீங்க எந்த அர்த்தத்துல நினைக்கிறீங்களோ அந்த அர்த்தம். கேட்டீங்களா சார்? அம்மா என்ன கொண்டாங்களா? இந்த உலகத்துல எந்த கேஸ வேணாலும் என் மேல எழுதி கேட்க சார். அமெரிக்கால இருக்கிற இரட்டை கோபுரத்து மேல தாக்குதல் நடத்தினது நீதானா? ஆமா, நான் தான். கேட்டீங்களா சார்? ஒத்துக்கிட்டான். இனிமே நீங்க என்னென்ன கேட்கணுமோ அதை தாராளமா கேட்கலாம், பதில் சொல்லுவான். நீ உண்மையை சொன்னா உன்னை ஜெயில இருந்து வெளியே அனுப்புவோம். அப்படி இல்லைன்னா உன்னை பரலோகத்துக்கு அனுப்புவோம். இதுல எது வேணும்னு நீ தான் முடிவு பண்ணணும். இந்த சாவி கொத்து யாருது? என்னதுதான் சார்? கொல்லப்பட்ட ஜட்ஜ் வீட்டுக்கு நீ எதுக்காக போன? திருட போனியா இல்ல கொலை செய்ய போனியா? ஐயோ, நான் போனேங்கிறது உண்மைதான் சார். எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. என்ன ஏதாவது கேஸ்ல பிடிச்சாங்கன்னா பிடிச்ச போலீஸ்காரங்க வீட்லயும் தண்டனை வாங்கி கொடுத்த ஜட்ஜி வீட்லயும் நான் ஜெயில இருந்து வந்த உடனே திருடிய பழிய தீர்த்துப்பேன். நான் கடைசியா போனது எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்த ஜட்ஜோட வீட்டுக்கு. ஆனா இந்த தடவை கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இறந்தவரோட வீட்டுக்கு போயிட்டேன். இருந்தாலும் போனது ஜட்ஜோட வீடாச்சு. நான் அங்க போன உடனே என் மந்திர சாவியால கதவை திறந்த. ஒவ்வொரு திருட்டு பண்ணும் போதும் நான் ரொம்ப ரசிச்சு பண்ணுவேன். அதே மாதிரி தான் அன்னைக்கு ஜட்ஜ் ஐயா வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்ச. பொதுவா ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ள திருட போனானா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு கதவை திறந்து வைப்பான். நானும் அப்படிதான் அன்னைக்கு அந்த வீட்டுல இருக்கிற சமையல் கட்டு கதவை திறந்து வச்சேன். அப்புறம் ஜட்ஜ் ஐயா ரூமுக்கு போனேன். ஜட்ஜையாவை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்றத நான் என் கண்ணால பார்த்தேன். அங்க நின்ன ஆபத்துன்னு நான் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். சத்தியமா சார், இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. ஜட்ஜ் ராகவனோட கொலையில உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டேன். கொலை செஞ்சவனை பார்த்தா உன்னால அடையாளம் காட்ட முடியுமா? குறிப்பிட்டு சொல்ற மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா? தெரியாது சார், எனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு ஒண்ணும் சுந்தரம், இந்த கேஸ்ல குழப்பங்கள் தீர்ற வரைக்கும் இந்த சாவி சந்திரன் நம்ம கஸ்டடியிலேயே இருக்கட்டும். என்ன விஷயம்? அவசரமா பார்க்கணும்னு வர சொன்னீங்களா? நாளைக்கு நான் என் சொந்த ஊருக்கு போறேன். திரும்பி இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு? நான் லீவ் வேகன்சில தானே இங்க வேலைக்கு செஞ்சேன். அது இப்ப முடிய போகுது.
அது மட்டும் இல்லாம அப்பா எனக்கு பெங்களூர்ல வேற வேலை பார்த்துட்டாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஏதாவது சாப்பிட்றீங்களா? காஃபி போதும். 2 காஃபி கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க. ஓகே சார். நான் உங்களை வர சொன்னது ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு. ராஜு, வினோத்குமார், சீனு இவங்க 3 பேரும் எனக்கு ரொம்ப நாள் பழக்கம் இல்லைனாலும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. எப்படியாவது நீங்க உண்மையை கண்டுபிடிச்சு அவங்கள வெளியில கொண்டு வரணும். இது என்னோட ரெக்வெஸ்ட் சார். கண்டிப்பா. இன்னும் கொஞ்ச நாள்ல உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்போ அந்த 3 பேரும் என் கஸ்டடியில் இருக்காங்க. ரியாலி? எனக்கு அவங்க 3 பேரையும் பார்க்கணும் போல இருக்கு சார். ஆஃப் கோர்ஸ். நான் வேணும்னா அவங்கள உங்க ஊருக்கு கூட்டிட்டு வரேன். என்ன சொல்றீங்க? உங்க ஊரையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல? ஆட்சேபம் எதுவும் இல்லையே? எப்ப வேணாலும் வாங்க சார். அப்ப நாளைக்கே நாம எல்லாரும் உங்க ஊருக்கு போறோம். காலேஜுக்கு வந்து போலீஸ்காரன் மேல நானும் ராதிகா போன்ல சொன்னப்போ நான் நினைச்சேன் ஒரு கோவக்காரனா இருப்பானோன்னு. சில நேரத்துல அப்படி கோவப்பட்டாதான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும் பாட்டி. போலீஸ்காரங்களும் மனுஷங்க தானே. அதத்தான் இவகிட்ட நான் சொன்னேன். கொலை கேஸ கண்டுபிடிக்கிறவங்க இப்படி எல்லாம் பயமுறுத்தினாதான் முடியும்னு. அப்படி அவங்க இல்லைன்னா போலீஸே கிடையாது. கிருஷ்ணன், ராகவன் நண்பர்கள் இவங்கள போலவே அந்த 3 பேரும் இருந்தாங்க. இப்ப அதுல 2 பேரும் இல்ல. சாப்பிடும் போதுதான் அந்த போன் வந்து தொல்லை கொடுக்கும். ஹலோ ஹலோ. கொடுக்குறேன். உனக்குதாப்பா போனு. இங்க மொபைல் சிக்னல் கிடைக்காதுங்கிறதுனால இந்த நம்பரை கொடுத்தேன். ஹலோ. எந்த இடத்துல? ஓகே, நான் கான்டாக்ட் பண்றேன். மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ராதிகாவோட தாத்தாவுக்கு என் கையால வெத்தலை மடிச்சு கொடுத்தாதான் அவருக்கு திருப்தியா இருக்கும். அதுக்கப்புறமா விசாலமா தூங்குவாரு. பாட்டி, தாத்தாவை மறக்க முடியல. நீ போலீஸ்காரல்ல, அதான் இப்படி எல்லாம் பேசுற. வெத்தலை பாக்கு போட்டா நல்லா தூங்குவான்னு சொன்னேன். அதான். பாட்டி, நீங்க அப்ப பேசும்போது சொன்னீங்களே இறந்து போன கிருஷ்ணகுமாருக்கும் ஜட்ஜ் ராகவனுக்கும் ஒரு நெருங்கிய நண்பர் இருந்தாருன்னு. அவரோட பேர் என்ன தெரியுமா? அவனும் ஒன்ன போல போலீஸ்காரன் தான், ஒரு டிஎஸ்பி. கிருஷ்ணனு ராகவனு அவனை ஆர்கேன்னு கூப்பிடுவாங்க. அந்த ஆளோட முழு பேரு சரியா ஞாபகம் இல்லப்பா. அவன் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு திருவனந்தபுரத்துல பிசினஸ் பண்றானா. அந்த 3 பேரும் அதுவும் அந்த போட்டாவில் இருக்காங்க பாரு. ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறான்? நல்ல குக்குன்னு சார் சொன்னப்போ பெரிய ஆளாக இருப்பான்னு நினச்சேன். இவன் வேலைக்கு ஆக மாட்டான் போல இருக்கு. டேய், ரெடி ஆயிடுச்சா? இதை வந்துட்டு சார். என்னங்க? ஏண்டா கயிறை கட்டி மலையவா இழுத்தா இவ்வளோ லேட் பண்ணுற? சரி, அடுத்து என்ன ஐட்டம்? சீக்கிரம் ரெடி பண்ணு. முட்டை தீர்ந்து போச்சு சார். அதுவும் தீர்ந்து போச்சா? சரி, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். தமுக்கமுக்கனா முட்டை இல்ல, கோழியே தீர்ந்து போயிடும். என்னடா அது, என்ன முணுமுணுக்கிற? இல்ல, கோழில இருந்து முட்டை வருதா இல்ல முட்டையில இருந்து கோழி? பேசு பேசு. ஏன் பேச மாட்டீங்க? உங்க நல்ல நேரம் இந்த எஸ்ஐ சுந்தரத்துக்கிட்ட வந்து மாட்டினீங்க. வேற எவங்கிட்டயே மாட்டி இருந்தீங்க, லாக்அப்ல போட்டு உங்ககிட்ட இருந்து முட்டையே எடுத்துட்டு இருப்பான். உங்ககிட்ட வந்து மாட்டினோன்னு இந்த சுந்தரத்துக்கு விதி. மரியாதை மனசுல இருந்தா போதும். மரியாதை கேட்டுரும். யாரு சாரு? என்னைய சார் மோருன்னுகிட்டு இப்படி வா. போயிட்டு வந்துடுறேன். நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டடா நடக்குதுல்ல? சரியா சொன்னீங்க சார். நான் முட்டை சாப்பிட்டு இருக்கும் அன்எக்ஸ்பெக்டடா நீங்க வருவீங்க. நான் அதை சொல்லையா, எதிர்பாராத பல திருப்பங்கள் இந்த கேஸ்ல வந்துகிட்டே இருக்கு. இப்ப கடைசியா நமக்கு கிடைச்சிருக்கிற துருப்பு சீட்டு ஆர்கேங்கிற ஆர் கிருஷ்ணமூர்த்தி. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை சார். எதையும் தீர விசாரிச்சாதான் ஒரு முடிவுக்கு நம்மால வர முடியும். நாம விசாரிப்போம். இங்க பாரு. இந்த மூர்த்தியை தான் சொன்னீங்களா சார்? உனக்கு இவர் ஏற்கனவே தெரியுமா? தெரியுமாவா? மூர்த்தி சார் பயங்கர ஃபேமஸ் ஆச்சே. நான் முதல்ல ஏஎஸ்ஐயா ஜாயின் பண்ணும்போது அங்க சிஐயா இருந்தவர் ஈஸ்வரன் சார். ஒரு நாள் 10,000 லிட்டர் சாராயத்தை மடக்கி புடிச்சிட்டு மறுநாள் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும்போது சொன்னா நம்ப மாட்டீங்க, மாயாஜால மாதிரி 10,000 லிட்டர் சாராயமும் தண்ணி ஆயிடுச்சு சார். மக்களுக்கு கொண்டு போற தண்ணியை தடுத்து நிறுத்திட்டாங்கன்னு அவங்க மேலேயே ஒரு கேஸ போட்டாங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா ஸ்பிரிட்ட தண்ணியா மாத்தின கில்லாடி இவர் தான்.
அந்த சிஏ ஈஸ்வரன் இப்ப என்ன பண்றாரு? அந்த ஆள் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். அது ஒரு கொலைன்னு டிபார்ட்மெண்ட்ல பேசிக்கிறாங்க. அதுக்கு காரணம் கூட இவர்தான்னு சொன்னாங்க. அப்ப இந்த ஆர்கே சாதாரண ஆள் இல்லைங்கிற. ஆ. அவரை மீட் பண்ணியே ஆகணும். கிருஷ்ணமூர்த்தி சார் இருக்காரா? இல்ல தஞ்சாவூருக்கு போயிருக்காரு. ஆமா, நீங்க யாரு? இந்தாங்க என் கார்டு. வந்த உடனே அவரை ஃபோன் பண்ண சொல்லுங்க. அவரை காண்டாக்ட் பண்ண ஃபோன் நம்பர் ஏதாவது? அவர்கிட்ட இருக்கு சார், ஆனா அது எனக்கு தெரியாது. தினமும் 2 தடவை அவரே இங்க ஃபோன் பண்ணுவார் சார், அவ்வளவுதான். மறக்காம ஃபோன் பண்ண சொல்லுங்க. சொல்றேன் சார். சார் வந்துட்டியா? ராவணா, சிஎம் இப்போ வந்துருவாரு. அவர் ரொம்ப கோவத்தில் இருக்காரு. 2-3 தடவை என்ன வீட்டுக்கு கூப்பிட்டாரு. இப்ப கேஸ் என்ன நிலைமையில இருக்குன்னு கேட்டாரு. எப்படி நான் என்னன்னு சொல்லுவேன்? சரி, இங்க வா. இந்த கேஸ்ல ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? இருக்கு சார். கொலை செய்யப்பட்ட 2 பேரும் பழைய நண்பர்கள்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருக்கும் இன்னொரு ஃப்ரெண்டும் இருந்திருக்காரு. விசாரிச்சு பார்த்ததுல ஆர்கேன்னு சொன்னாங்க. ஆர்கே? அது யாரு? ஆர் கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு ரிட்டையர்ட் டிஎஸ்பி. இன்னும் கொஞ்ச நாள்ல அவரும் கொல்லப்படுறார். சார், ஃபர்தரா இந்த கேஸை பத்தி ஏதாவது க்ளூ கிடைச்சிருக்கா சார்? இதெல்லாம் ஒன்றும் குறைச்சலே இல்லை. உள்ள வாங்க. சார், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, இன்னும் நீங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கேஸை விசாரிக்க ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இன்னும் கண்டுபிடிச்ச பாடில்ல. ராவணன்னு பேர் வச்சுக்கிட்டா பத்தாது, ராவணனோட ஒரு தலையில இருக்கிற அறிவாவது இருக்க வேண்டாம். ராவணன் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காரு. இஸ் a ஸ்மார்ட் ஆபீசர். அது இல்லையா, கேஸை சிபிஐ கிட்ட ஒப்படைக்கணும்னு எதிர்க்கட்சிக்காரங்க சொன்னதுக்கு நான் சம்மதிக்கல. இனியும் கேஸ் இப்படியே போயிட்டு இருந்தா நான் வேற மாதிரி முடிவு எடுக்க வேண்டி வரும். லோக்கல் போலீஸ் எதுக்குமே லாய்க்கு இல்லையா? நல்ல நாள்லயே பத்திரிக்கைக்காரன் சிபிஐ மன்னிக்கணும் சார். வெயில் மழைன்னு பார்க்காம அனாதை பொண்ணுங்களுக்கு கூட காவல் நிக்கிற போலீஸ்காரங்களுக்கு இந்த நாட்டுல ரவுடிக்கு கிடைக்கிற மரியாதை கூட கிடைக்காம போனது எங்க தப்பு இல்ல. தங்களோட சுயநலத்துக்காகவும் சுயலாபத்துக்காகவும் அரசியல்வாதிங்க பண்ற சூழ்ச்சி தான் அது. பதவி அங்கீகாரத்தை பத்தி கவலைப்படாம முழு மூச்சோட இறங்கி வேலை செஞ்சா எப்படிப்பட்ட கேஸா இருந்தாலும் எங்களால கண்டுபிடிக்க முடியும். அந்த சுதந்திரத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நான் அதை உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். வித்தின் 1 week. எதிரி கையால நான் சாகாம இருந்தா அந்த எதிரியோட இங்க வருவேன். கண்டிப்பா வருவேன். நீ பயந்துட்டியா? நான் இப்படி பேசுனதே அவனை தூண்டி விடத்தான். கரெக்ட் சார்.